ஷாலோம். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக. சென்ற வாரம் நாம் ஆல்ஃபபெட் என்று சொல்லக்கூடிய எபிரேய மெய்யெழுத்துக்களை நாம் பார்த்தோம். அதை பாடலாகவும் பார்த்தோம். இந்த வாரம் ஒவ்வொரு எழுத்தாக நாம் வாசிக்கப் போகின்றோம், படிக்கப் போகின்றோம். இந்த வாரம் ஆலெஃப், பேட் என்ற 2 எழுத்துக்களை நாம் தொடங்கி வைக்கின்றோம். அதிலிருந்து வந்ததுதான் ஆல்ஃபபெட். ஆகவே இந்த வகுப்பிற்கு நாம் செல்வோம். ஷாலோம். சென்ற முறை எபிரேய மெய்யெழுத்துக்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது ஒவ்வொரு எழுத்தாக நாம் எப்படி எழுதுவது, அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை நாம் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய முன்னுரை. பழைய ஏற்பாடு, அதாவது டானாக் என்று சொல்லப்படக்கூடிய 39 நூல்களை கொண்ட பழைய ஏற்பாடு எபிரேயத்தில் எழுதப்பட்டது. அந்த எபிரேய எழுத்துரு என்பது அரமைக் ஸ்கிரிப்ட் அல்லது பாபிலோனியன் ஸ்கிரிப்ட் என்று அழைக்கின்றார்கள். பிற்காலத்தில் அது முதலில் மெய்யெழுத்தாக இருந்தது. பிறகு உயிரெழுத்து குறியீடுகள் சேர்க்கப்பட்டன. அதாவது 8வது 9வது நூற்றாண்டில் அது சேர்க்கப்பட்டது. அதற்கு மசரட்டிக் ஸ்கிரிப்ட் என்றும் அழைப்பார்கள். எபிரேயத்தில் தொடக்க காலத்தில் பங்க்சுவேஷன் மார்க்ஸ் இருந்ததில்லை. அதற்கு பிறகு பின்னால் சேர்க்கப்பட்டது. பங்க்சுவேஷன் மார்க்ஸ் என்றால் கொட்டேஷன்ஸ், கேள்விக்குறிகள் அல்லது கமா என்று சொல்லக்கூடிய பங்க்சுவேஷன் மார்க்ஸ் இருந்ததில்லை. அதற்கு பிறகு அது பிற்காலத்தில் ஒன்று சேர்க்கப்படுகிறது. அதேபோல் எபிரேய மொழியில் அப்பர் கேஸ், லோயர் கேஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஆங்கிலத்தில், தமிழில் அது இல்லை. ஆங்கிலத்தில் சொல்வார்கள் கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ் என்று சொல்வார்கள். அது எபிரேயத்தில் இல்லை. இத்தகைய மொழி எபிரேய மொழி, செமிட்டிக் லாங்குவேஜ் என்று சொல்லப்படக்கூடிய எபிரேய மொழி வலமிருந்து இடமாக எழுதப்படுகின்றது. நாம் தமிழ், ஆங்கிலம் எழுதுவதைப் போல இடமிருந்து வலமாக எழுதுவதில்லை. வலமிருந்து இடமாக, ரைட் டு லெஃப்ட் என்று எழுதுகிறார்கள். இத்தகைய சிறிய முன்னுரையோடு நாம் இப்பொழுது நம்முடைய வகுப்பை தொடங்குவோம். இப்பொழுது ஒவ்வொரு எபிரேய எழுத்தாக பார்ப்போம். முதலாவது எழுத்து ஆலெஃப். இது ஆலெஃப். இது எபிரேய மொழியின் முதல் எழுத்து. ஆலெஃப். ஆனால் இந்த எழுத்து உச்சரிக்கப்படாது, சைலண்ட் லெட்டர். இதை எழுதும்போது இப்படியும் எழுதலாம். இதற்கு ஆலெஃப் என்ற அந்த எழுத்துக்கு ஒரு பொருள் உண்டு. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பொருள் உண்டு. இதற்கு காளை, எருது என்று பொருள். இது பாபிலோனியன் ஸ்கிரிப்ட் அல்லது அராமைக் ஸ்கிரிப்ட். இந்த பேலியோ ஸ்கிரிப்ட் பழைய எழுத்து முறையில் எப்படி இருக்கும் என்று சொன்னால், இது பேலியோ ஸ்கிரிப்ட், பழைய எழுத்து முறை. இது ஏறக்குறைய ஒரு எருதின் தலை போல இருக்கும். பின்னாளில் அது ஆல்ஃபா என்று ஆனது. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு மதிப்பு உண்டு. ஒவ்வொரு எழுத்து, இந்த எழுத்தின் மதிப்பு நியூமெரிக்கல் வேல்யூ 1. ஆலெஃப். இதை ஒரு சதுரத்தில் வரைந்து கூட எழுதி பார்க்கலாம். ஒரு சதுரத்தில் வைத்து
இது ஆலிஃப். எபிரேயத்தின் இரண்டாவது எழுத்து பேட். இதில் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நடுவிலே சில வேளைகளில் புள்ளி வரும். புள்ளி, இந்த நடுவிலே வரும் புள்ளிக்கு டாகேஷ் என்று பொருள், என்று பெயர். டாகேஷ். இந்த டாகேஷ் என்ற புள்ளி வந்திருந்தால் அதை இப் என்று உச்சரிப்பார்கள். புள்ளி வராமல் இருந்தால் இவ் என்று உச்சரிப்பார்கள். இதை வேட், இதை பேட் என்று அழைக்கலாம். இந்த பேட் என்ற சொல்லுக்கு ஒரு ஒரு எழுத்துக்கு அந்த ஒரு பொருள் உண்டு. அதற்கு வீடு என்று பெயர், அது கூடாரம் என்று பெயர். பெட், பெட் லெஹேம், பெட் எல் என்று விவிலியத்தில் படிக்கின்றோம். பெட் லெஹேம் ஒரு உணவின் வீடு. பெட் எல், எல் என்றால் கடவுள், கடவுளின் வீடு, கடவுள் வாழும் வீடு. பெட் எல். இதற்கு எண் மதிப்பு 2. விவிலியத்தின் முதல் எழுத்து இந்த எழுத்து பெட். பெரஷிட் பாரா ஏலோஹிம் என்று சொல்கிறோம். விவிலியத்தின் தொடக்க நூலில் முதல் வரி பெரஷிட் என்று சொன்னால் ப என்று சொன்னால் இன் அல்லது இல் என்ற பொருளில் வரும். தொடக்கத்தில், இன் த பிகினிங், பாரா, பெரஷிட் பாரா, கிரியேட், ஏலோஹிம், கடவுள் உலகை படைத்தார். ஆகவே இந்த முதல் எதற்காக சொல்ல வந்தேன், இந்த முதல் எழுத்து பெரஷிட் இப் என்ற சொல், இந்த பேட் என்ற சொல்லுதான் விவிலியத்தின் முதல் எழுத்து. இதை ஒரு சதுரத்தில் எழுதி பார்ப்போம். பேட் இப்படி எழுதலாம். இது பேலியோ ஸ்கிரிப்ட், பழைய எழுத்து முறை எப்படி இருக்கும் என்று சொன்னால், எனக்குரிய எப்படி இருக்கும், பேலியோ ஸ்கிரிப்ட் எனக்குரிய எப்படி இருக்கும். இந்த எழுத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த சிறிய பகுதி ஒரு சற்று நீண்டு வால் போல சற்று நீண்டு காணப்படும். ஏனென்று சொன்னால் சில எழுத்துக்கள் ஒன்று போல இருக்கும். பின்னால் வரும் காஃப், இதற்கு பேர் காஃப். இதை சற்று வால் போல நீட்டிவிட்டால் இதுதான் பேட். ஆகவே அந்த வித்தியாசம் தெரிவதற்காக இது கண்டிப்பாக இருக்க வேண்டும். இப்பொழுது ஆலெஃப் பேட் என்ற 2 எழுத்துக்களை பார்த்தோம். இப்பொழுது ஒரு உயிரெழுத்து குறியீடு ஒன்றை பார்ப்போம். இந்த டி போன்ற ஒரு ஒவ்வொரு எழுத்தின் கீழே அடியில் இது இடம்பெறும். இந்த டி போன்ற ஒரு குறியீடு, இதற்கு பெயர் காமெட்ஸ்.
என்று பெயர். இதற்கு உச்சரிப்பு ஆ ஆ என்று ஒரு நெடில் போல உச்சரிக்கணும். காமெட்ஸ் இதற்கு பெயர் காமெட்ஸ். ஆனால் உச்சரிப்பு ஆ என்று உச்சரிக்க வேண்டும். இரண்டாவது, ஒரு சிறிய கோடு ஒவ்வொரு எழுத்தின் கீழே வந்தால், இது போன்ற ஒரு ஐஃபன் போன்று வந்தால் இதற்கு பேர் பட்டா. இதனுடைய உச்சரிப்பு எனக்குரிய அதே போல ஆ அல்லது ஆ இரண்டிலும் வரும். இது உயிரெழுத்து, வவ்வல் என்று சொல்கிறோமே, உயிரெழுத்து. இந்த இது போன்ற எழுத்து ஒவ்வொரு எழுத்தின் மெய்யெழுத்தின் கீழே வந்தால் இப்படி உச்சரிக்கப்பட வேண்டும். இப்பொழுது அதற்கு உதாரணத்தை பார்ப்போம். உதாரணமாக, இது ஆலிஃப். அதற்கு கீழே ஒரு டி போன்ற இந்த காமெட்ஸ் என்ற குறி வந்தால் ஆ. இதற்கு உச்சரிப்பு கிடையாது. ஆலிஃப்க்கு உச்சரிப்பு கிடையாது. இதற்கு ஆ. அதன் பிறகு இது இவ். மெய்யெழுத்து, அப்புறம் கீழே படிக்கணும், அதுக்கப்புறம் மேலே படிக்கணும். இப்படி தான் படிக்கணும். நம்ம ரைட் டு லெஃப்ட். முதல்ல மெய்யெழுத்து படிக்கணும், அதுக்கப்புறம் உயிரெழுத்து இருக்கான்னு பார்க்கணும், மெய்யெழுத்து படிக்கணும், உயிரெழுத்து இருக்கான்னு பார்க்கணும். இப்படி இந்த வலமிருந்து இடமாக நாம் வாசிக்க வேண்டும். இது ஆ. இது இவ். இது புள்ளி வச்சா தான் இப்பு. அதனால் இதற்கு பேர் ஆ, இதற்கு பேர் இவ். ஆவ். ஆவ் என்றால் அப்பா, ஃபாதர் என்று பொருள். ஆவ் என்றால் அப்பா. நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்ப்போம். இது பிற்காலத்தில் அப்பா, பிற்காலத்தில் அப்பா என்ற சொல்லாகவும் மாறியது. அப்பா என்று சொன்னால் தந்தை என்று பொருள், அப்பா என்று பொருள். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் என்றவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருடைய தொடக்கத்தில் ஆவ் ரஹாம், ஆப்ரஹாம். அவர் அப்படி தான் உச்சரிக்கிறார். சரியான உச்சரிப்புனா அதுதான். இது அப்பா, தந்தை அப்படின்னு பொருள். ஆப்ரஹாம் எண்ணற்ற மக்கள் கூட்டத்தின் தந்தை என்று பொருள். எண்ணற்ற மக்கள் கூட்டத்தின் ஃபாதர் ஆஃப் எ க்ரௌடு, ஃபாதர் ஆஃப் எ மல்டிடியூடு என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். தொடக்க நூல் 17:5 நீங்கள் கேட்டால், இனி உன் பெயர் ஆபிரகாம் அன்று, ஆபிரகாம் என்று பெயரால் நீ அழைக்கப்படுவாய், ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையராக்குவேன் என்ற வரிகளை நாம் பார்ப்போம். ஆகவே அத்தகைய ஆவ் என்று வந்தாலே தந்தை என்று பொருள். அதற்காக, அந்த உதாரணத்திற்காக நான் இதை சொன்னேன். இப்பொழுது இன்னொரு உதாரணத்தை நாம் பார்ப்போம். இது பெட், இது பட்டா, ஆ என்ற உச்சரிப்பு. இது இந்த எழுத்திற்கு ஆலிஃப் உச்சரிப்பு கிடையாது. இது இப், இது ஆ. இப் ப்ளஸ் ஆ, பா. பா என்றால் வா அல்லது வருதல்.
ஆங்கிலத்தில் கமிங் என்ற பொருளில் வரும் பா. இப்போ உதாரணத்திற்கு இப்போ டோனி பா என்று சொன்னால் டோனி வருகிறான். ஆதாம் பா, ஆதாம் வருகிறான். அந்த அர்த்தத்திலே பா. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்ப குறியிடுங்கள். உங்கள் கருத்துக்களை பின்னூட்டமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் எங்கள் யூடியூப் பக்கத்தின் பங்குதாரராக இணைந்து கொள்ளுங்கள்.